இந்தியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மத்திய பட்ஜெட் தாக்கலில் விழுப்புரம் மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கல்வி, மருத்துவம், போக்குவரத்து என மக்களுக்கு தேவைப்படும் பல்வேறு துறைகளை மேம்படுத்த புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்காகவும் பொருட்களுக்கான வரி, தொழில் முனைவோர்களுக்கான வரி, வருமான வரி, உணவுக்கான வரி என அனைத்து வரிகளின் விவரங்களை வெளியிடவும் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. அந்த வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இதில் விழுப்புரம் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் வகையில் பட்ஜெட் இருக்க வேண்டும் என ஆவலோடு உள்ளனர் விழுப்புரம் மாவட்ட மக்கள். முழுக்க விவசாயத்தையே நம்பியுள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் இங்கு வேலைவாய்ப்பை தரக்கூடிய தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாள் எதிர்பார்ப்பாகவே உள்ளது. ஏராளமான படித்த இளைஞர்கள் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் மத்திய அரசாங்கம் முன்வந்து ஒரு தொழில்பேட்டையை அமைத்து தர வேண்டும், ஒரு பெரிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். விழுப்புரம் அருகில் பானாம்பேட்டு பகுதியில் விளைகின்ற வெள்ளரிக்காய் உலக அளவில் மிகவும் விலையுயர்ந்த ரகமாக மட்டுமல்லாமல் மிகவும் சத்தானதாகவும் உள்ளதாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். விவசாயத்துக்கு மத்திய அரசு ஒதுக்குகின்ற நிதி பற்றாக்குறை இருக்கிறது. அதற்கும் நிதி ஒதுக்க வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வேளாண்மைக்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்தில் நகை தொழில் மிக பிரதானமாக உள்ளதால் நகை தொழிலாளர்களுக்கான தொழிற்கூடம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் பல ஆண்டுகளாக உள்ளது. மேலும் ஜிஎஸ்டி வரியில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்றும் வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உணவகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி 5%. ஆனால் அந்த உணவகங்களுக்கு கொள்முதல் செய்யக்கூடிய பொருட்களில் வரியுள்ள பொருட்கள் 18% வரை உள்ளது. அதை இன்புட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வரியை நம்ம கட்டக்கூடிய வரியில் குறைத்து கட்டினால் அந்த 5%ஐ 18% மாற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனால் அந்த இன்புட் எடுக்கிறதுக்கு வழிவகை செய்தும் பழைய 5%த்திலே இருப்பதற்காக ஏற்பாடு செய்து தருமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இப்பொழுது உள்ள ஒரு தனிநபருடைய வருமானம் 7 லட்சமாக உள்ளது. அதை 15 லட்சமாக உயர்த்த வேண்டும். தங்கும் விடுதிகளுக்கான ஜிஎஸ்டியை 12%இலிருந்து 10% குறைக்க வேண்டும் என தங்கும் விடுதி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த வர பட்ஜெட் தாக்கல்ல நாங்கள் எதிர்பார்க்க நாங்கள் எல்லாம் தங்கும் விடுதி வச்சிருக்கிறவங்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் வச்சிருக்கிறவங்கலாம் ஜிஎஸ்டி வரியை குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்து கொள்கிறோம். இப்போதைக்கு 12% போயிட்டு இருக்கு. இப்போ அது ஒரு 10% ஆகினா எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதனால என்ன பண்ணுறாங்க, தங்கும் விடுதியில் தங்குறவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள்லாம் விடுதி உரிமையாளர்கள்லாம் எக்ஸ்ட்ரா வாடகை வச்சு நாங்கள் என்னவோ பண்ணுறன்ற மாதிரி அவங்க நோக்கம் இருக்குது. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஜிஎஸ்டிலாம் ஃபைல் பண்ணி நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் எல்லாருமே. அது இல்லாமல் இபி மின்வாரித்துறைக்கும் ஜிஎஸ்டி நாங்கள் பே பண்ணி எல்லாம் கட்டுறோம். அதில் எங்களுக்கு தொழில் பண்ணுறோம் இந்த இதில் வச்சுருக்கவங்கலாம் எங்களுக்கு அதில் எதனா ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரியோ ஏதோ பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இதனால என்ன பயன்னா, வர வாடிக்கையாளருக்கும் கொஞ்சம் நாங்கள் எங்களோட ரேட்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும், எங்களோட தொழிலேருந்து என்ன பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களும் சந்தோஷமும் பயனடைவாங்க கண்டிப்பாக. மென்பொருள் துறையை தேர்ந்தெடுத்து பயின்ற இளைஞர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏராளமாக இருப்பதால் விழுப்புரத்தில் ஐடி பார்க் அமைக்க வேண்டும் என மிகுந்த எதிர்பார்ப்புடன் விழுப்புரம் மாவட்ட மக்கள் உள்ளனர். மத்திய அரசு இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் விழுப்புரத்தில் ஒரு பிரத்யேகமான ஐடி பூங்காவை உருவாக்கணும். அது ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே மாநில அரசு சார்பாக ஒரு ஐடி பார்க் என்பது மாவட்டத்தினுடைய எல்லையில் பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு 1000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கி இருக்குது. ஆனால் அது போதாது. மத்திய அரசு ஒரு ஐடி பார்க்கை விழுப்புரம் தலைநகரத்தை தொடங்கும் போது அது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த அதாவது விழுப்புரம் மாதிரியான கல்வியில் பின்தங்கிய மாவட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் படிச்சுட்டு வேலையை தேடி வெளியூர் போகக்கூடிய சூழலை அது தடுத்து நிறுத்தும். அதனால் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் வினோத்.